வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, ஃபார் த பாஸ்ட் 3 டேஸாக இன்ஸ்டாகிராம், யூடியூப், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஆக்டர் ஸ்ரீ அவர் வந்து மாநகரம், இருகப்பற்று, வழக்கு எண் 18/9 இப்படி சில படத்தில் நடிச்சிருக்காரு. பிக் பாஸ்லேயும் வந்திருக்காரு. பிக் பாஸில் வெரி ஃபியூ டேஸ் தான், ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவருக்கு டிப்ரெஷன் காரணமாக அவர் வந்து வெளியில் போயிட்டார். அவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஃபார் த பாஸ்ட் 3 டேஸாக அவரை பற்றி தான் எல்லா சோஷியல் மீடியாலேயும் டாக் போயிட்டுருக்கு. என்னன்னாக்கா, அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் சில போஸ்ட்லாம் போட்டிருக்காரு. பயங்கர இளைச்சிருக்காரு. தனியாக ஒரு வீடு இருக்குது, அவர் மட்டும் ஒரு ரூமில் இருக்கார். அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. அவர் ஐ திங்க் பயங்கர டிப்ரெஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வீடியோ கொடுக்கும்போது அவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார். ஏதோ இருகப்பற்றுல வந்து பணம் சரியாக கிடைக்கல, அதனால் அவர் வந்து டிப்ரெஷனுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்ததுங்க. உண்மையாகவே அவர் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். ஒரு 4-5 படம் தான் ஆக்ட் பண்ணியிருக்காருனா கூட அந்த படத்துலலாம் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். திடீர்னு ரொம்ப வயசும் கிடையாது, ரொம்ப சின்ன பையன்தான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி டிப்ரெஷன் யாருக்கு வேணால் வரலாம். நம்ம லைஃப்பில் வந்து உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருமே அட் ஒன் பாயிண்டில் வந்து எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம லோவாக இருந்திருப்போம். அது வந்து எதுக்கோசரம் என்னத்துக்கோசரம் தெரியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது நான் பிஸ்னஸ் சரியாக போயிருந்திருக்காது, சில பேர்த்துக்கு ஹெல்த் ரீசன்னால் சரியாக இருந்திருக்காது. ஸோ எல்லாருமே அட் ஒன் பாயிண்டில் வந்து ஒரு ஒரு லோவை சந்திச்சிருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்டில். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இருக்குல்ல, நம்ம கட்டாயங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு மேலே அவங்க வந்து கான்டாக்ட்லேயோ மெசேஜ்லேயோ, இப்போ ரெகுலராக ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்பில் இல்லாட்ட ஃபேஸ்புக்கில் ரெகுலராக போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. திடீர்னு அவங்க வந்து அந்த எல்லா போஸ்ட்டையும் நிறுத்தி ஸ்டேட்டஸ்லாம் போடுறது நிறுத்தலைன்னா தயவுசெய்து செக் ஆன் பண்ணணுங்க. அவங்கள வந்து என்ன ஆச்சு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆல்ரைட்டாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணுங்க. ஜஸ்ட்டு ஒரு காஃபிக்கோ இல்லாட்டினா அவங்கள போய் பார்த்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்தாலோ பயங்கர அது வந்து சேஞ்ச் பண்ணும். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆறுதல் சொல்கிறதுக்கு, ஒரு அழறதுக்கும் ஒருத்தர் வேணும். அது வந்து நம்ம அவங்க கொட்டி தீர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி இவருக்கு யாருமே, இந்த ஸ்ரீங்கிற ஆக்டருக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிறதும் தெரியலை. ஒரு வருஷம் எப்படி வந்து யாருக்குமே தெரியாமல் போச்சு, இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்காருங்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நம்ம அந்த மிஸ்டேக்கை நம்ம யாருமே பண்ணிடாமல் இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாருக்காவது ஏதாவது தேவைன்னா கட்டாயம் நம்ம போய் நிற்கணுங்க. ஈவன் சம்டைம்ஸ் இருக்குல்ல, அவங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்மக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக கூட பேசியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல், லைஃப் இருக்கிறது ஒரு லைஃபு, அதை ஈகோ பார்க்காம தட்ஸ் ஓகே, நம்ம ஃப்ரெண்டு தானே தப்பாக பேசினா அப்படி சொல்லிட்டு நம்ம போய் அவங்களுக்குன்னு நிற்கணுங்க. ஏன்னா அவங்க என்ன டிப்ரெஷனில் இருக்காங்கங்கிறது, யார் யார் என்னென்ன மாதிரி இப்போ இருக்கிற இந்த கோவிடுக்கு அப்புறமே வந்து வாழ்க்கை நிரந்தரமே இல்லாமல் போயிடுச்சு. திடீர்னு ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, திடீர்னு டிப்ரெஷன்றாங்க. ஸோ ரொம்ப லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற லைஃப்பில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்போ செக் ஆன் பண்ணிக்கணும். நம்ம வந்து அதுதாங்க லாங் டைமாக ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து இப்போ வந்து எல்லாம் ஃபோன் வேர்ல்டாக போயிடுச்சு. எப்போது நம்ம எல்லாருமே ஃபோனில் இருக்கோம், இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சமாவது அந்த மாதிரி செக் ஆன் பண்ணிட்டா ஒரு லைஃப்பை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவருக்கு வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படியாவது அவர் வெளியில் கூட்டிகிட்டு வந்து, யாராவது ஒரு 2 பேர் க்ளோஸாக இருக்கிறவங்க அவரை பேசி கூட்டிகிட்டு வர முடியும். அதை யாராவது செய்யணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நம்மளுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தர் ஒரு 10 நாள் உங்களுக்கு பேசலை, ஒரு மெசேஜ் பண்ணல, ஆர் ஆக்டிவாக இன்டர்நெட்லேயோ இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு உடனே ஒரு கால் பண்ணி பாருங்கள். எடுக்கலையா நேராக போய் தட்டி அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் வர பாருங்கள். ஏன்னா எல்லாத்தோட லைஃப்லேயுமே நம்ம ஒரு பாயிண்டில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதை நான் என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு. இந்த ஸ்டோரி நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா 2-3 நாளாக இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். சரி, இன்றைக்கி பேசிடணும் அப்படிங்கிறதுனால தான் வந்தேன். இது வந்து மென்டல் ஹெல்த்துங்கிறதுனால ரொம்ப, ஏன் ஈவன் தீபிகா படுகோன் நிறையா ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு என்ன காசு இல்லையா, எவ்வளவோ பணம் இருக்குது, ஸ்டில் அவங்க எல்லாருமே வந்து
டிப்ரெஷன்லலாம் போனதாக சொல்லியிருக்காங்க. திடீர்னு வந்து எனக்கு எல்லாமே இருந்தால் கூட நமக்கு அந்த டிப்ரெஷன் வந்து வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியை வந்து நீங்கள் செக் ஆன் பண்ணிக்கோங்க. கட்டாயம் நம்மளும் நம்ம மென்டல் ஹெல்த்தை அப்பப்போ இது பண்ணிக்கணும். நமக்கு ஏதாவது மனசு சரியில்லைன்னா வீட்லேயே உட்காராம எய்தர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் மனசு விட்டு பேசுங்க. எல்லாமே சரியாக போயிடும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.